இதோ சார் இங்கே போட்டிருக்கல நோட் ஜேஎஸ். இங்கே போனீங்கன்னா இந்த விண்டோஸ் இன்ஸ்டாலர் எம்எஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் இப்படி டைப் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அடுத்து N8N நான் டவுன்லோட் பண்ணுறேன்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் npx N8N இங்கே இருக்கிற எல்லா கமாண்ட்டும் நீங்கள் ஒன் பை ஒன் டைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் எல்லாமே ஆல்ரெடி என்கிட்ட இன்ஸ்டால்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக ரன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா சார் N8N ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த சிஸ்டம்ஸ் இங்கே இருக்குல்ல, நீங்கள் இங்கே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் N8N இப்படி ரன் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் அது டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணேன்னா என் க்ரோமோட இது கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் ஃபஸ்ட் டைம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஐடியா இல்லாட்டி லைக் யூ கேன் கால் மீ. அவர் என்னோட காண்டாக்ட் எடுத்துக்கலாம். ஐ வில் ஜஸ்ட் செட் இட் அப் ஃபார் யூ. உங்கள் கம்பெனிக்கு நான் செட்டப் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் டைம் தான் சார். ஸோ நாட் அன் இஷ்யூ. ஸோ இப்போ நம்ம இதுதான் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பார்த்துட்டு அண்ட் இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன் உங்ககிட்ட. ஸோ லீட்ஸ் ஆட்டோமேஷன் வைங்க. இப்போ இங்கே இருக்குல்ல சார், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இங்கே வந்து ஒரு ஃபீடு தரேன். லைக் எனக்கு வந்து இந்த மாதிரி லீட்ஸ் எடுத்து கொடு, என்னோட லீட் சைஸ் வந்து 20ல் இருக்கணும், பேட்ச் சைஸ் 10ல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்புட் தரேன்னு வைங்க. அண்ட் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாராக வேணா இருக்கலாம். ஸோ இந்த கேஸில் நான் வச்சிருக்க டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஇஓ டெக் அந்த மாதிரி ரிலேட்டடான பீப்புள். இங்கே தெரியுதுல 2025 ஃபவுண்டர்ஸ் அண்ட் சிஇஓ டெக். ஸோ ஜென்ரலி என்னன்னா நீங்கள் போய் கூகுளில் இப்படி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வரும் சார். யூ வில் கெட் த லிஸ்ட். ஆனால் இதுலேருந்து எனக்கு லிங்க்டின் மட்டும் எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? அது மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ லிங்க்டினோட ஃபவுண்டர்ஸ் டேட்டா எல்லாமே எனக்கு இந்த ஷீட்டில் வரும். இந்த ஷீட்டில் வந்ததுக்கப்புறம் யூ கேன் யூஸ் இட் ஃபார் லைக் அவுட் ரீச் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களுக்கு லீட் ஜென்ரேஷனுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஹியூமன்ட்ட தரீங்கன்னா ஹி ஹேஸ் டு சர்ச் ஆல் த்ரூ அண்ட் கெட் இட் ஃபார் யூ. ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வேணா ஒரு டெமோ காட்டிடுறேன். ஸோ இப்போ நான் ஹாய் அமுத்துறேன்னு வைங்க. உங்களுக்கு தெரியுதா இங்கே லூப் ரன் ஆகுது, செகண்ட் லூப் ரன் ஆகுது அண்ட் டில் திஸ் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு இங்கே பாப்புலேட் ஆயிரும். ஒரு செகண்ட். ஸோ இந்த ஷீட்டில் பாப்புலேட் ஆகும் சார்.
ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் அதில் எரர் ஏன் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்க. இங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிரெடென்ஷியல்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட கிரெடென்ஷியல்ஸ். ஸோ நான் கூகுள் அக்கௌண்ட்லேருந்து என்கிட்ட இருக்க எல்லா ஆப்போட அக்கௌண்ட்டும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எனக்கு எரர் ஏன் வந்துச்சுன்னா இதை நான் இங்கே சைன் இன் பண்ணியிருக்கேன்ல சார், இதை நான் ரீகனெக்ட் பண்ணணும். நான் பண்ணல, அதனால தான் எரர் வந்திருக்கு. ஸோ இது கிளைண்ட் ஐடி வந்து நீங்கள் கூகுள் க்ளவுட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ கூகுள் க்ளவுட் இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். பட் ஜஸ்ட் மேக் இட் ஆஸ் சிம்பிள் as பாசிபிள் ஃபார் யூ கைஸ். அதனால தான் ரொம்ப பேசிக்காக நான் எடுத்திருக்கேன். இதுவே உங்களுக்கு மோர் ஆர்லெஸ் ரொம்ப டெக்னிக்கலாக இருந்தால் சொல்லுங்கள். ஜஸ்ட் இன்னும் ஈஸியாக புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெக்னிக்கலா தான் சார் இருக்கு. ஆமாம், ரொம்ப இதுவாக இருக்கும் உங்களுக்கு. பட் இது நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலா தான் சார் இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா சார், ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா எனக்கு வந்து நான் ஒரு சிஸ்டம், நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தரீங்கன்னு வைங்க. ஏஐ கிட்ட நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் தரோம்ல, ChatGPT எத்தனை பேருக்கு யூஸ் பண்ண தெரியும்? ஜென்ரலி நீங்கள் ஒரு கமாண்ட் தருவீங்க, அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தரும்ல ChatGPT. நோ சார், தெரியாது. ஸோ ஓகே, இப்போ ChatGPTயே தெரிலனா, ChatGPT என்னன்னா இப்போ நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஆனால் இது வந்து ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மாதிரி உங்ககிட்ட நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஓகேவா? LLM மாடல், அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. பேசிக்காக சொல்லணும்னா இந்த ஆப்பிளில் இருக்க சிரி மாதிரி நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா பதில் சொல்லும், அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா. அப்படின்னா இப்போ க்ரோமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நீங்கள் க்ரோமில் சர்ச் பண்ணுறீங்கல்ல, இதில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், பட் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு ஆப் ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த ஆப் எப்படி இருக்குன்னா, நான் இந்த இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வந்து லிங்க்டினுக்கு வந்து நான் அவுட்ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு லீட் எடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறேன். பேசிக்காக லீட் ஜென்ரேஷன் என்ன இருக்குன்னா, நீங்கள் இங்கே போயிட்டு இது மாதிரி தேடுவீங்க. ஓகேங்களா? தேடிட்டு இப்போ இதில் இங்கே லிங்க்டின் இருக்கா, இப்போ இதை தூக்கி நான் வந்து Ctrl+C கொடுத்து இந்த ஷீட்டில் நான் பாப்புலேட் பண்ணுவேன். இப்படி நீங்கள் பாப்புலேட் பண்ணி தான் லீட் ஜென்ரேஷன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஹலோ, இல்லை இதுவும் டெக்னிக்கலாக இருக்கா? சொல்லுங்க சார், இது வரைக்கும் ஓகே, சொல்லுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுல? சூப்பர் சார். ஸோ அதுதான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை டோட்டலாக நான் ஆட்டோமேட் பண்ண போகிறேன் சார். இப்போ நான் இவ்வளோ தூரம் ஒரு லிங்க்டின் எடுத்து நான் ஒரு டேட்டா எடுக்கிறேன்ல, டேட்டா எடுத்து எல்லாமே நான் ஆட்டோமேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் என் கான்செப்ட். இப்போ நான் தேடவே மாட்டேன். நான் எல்லாமே நான் வந்து சிஸ்டமில் வச்சுட்டு நான் ஆட்டோமேட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னன்னா, கூகுள் க்ளவுட் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு தேவையான விஷயங்கள் லைக் கூகுள் ஷீட் எனக்கு தேவைன்னா அதுக்கான கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணி ஐ லாட் ரீகனெக்ட். ஓகேங்களா? அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட எல்லா கிரெடென்ஷியல்ஸும் இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என் கிரெடென்ஷியல்ஸ். இது வந்து என்னன்னா, நீங்கள் லிஸ்ட்டில் இருக்க எந்த கிரெடென்ஷியல்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். லைக் இப்போ எனக்கு நியூ கிரெடென்ஷியல்ஸ் ரெடி பண்ணணும்னா, இப்போ எனக்கு வந்து லெட்ஸ் சே தட் கூகுள் ஷீட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அது எனக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு ஹாய் அனுப்பணும் அப்படின்னா என்கிட்ட வாட்ஸ்அப்போட டேட்டாவும் இருக்கணும் அண்ட் கூகுள் ஷீட்டும் வேணும். கரெக்டுங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமே யார்கிட்டயாவது நீங்கள் பாஸ்வேர்டும் யூசர் நேமும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அந்த வேலையை பார்த்துருவாங்க. அதுக்கு அந்த ஒரு ஆள்கிட்ட நான் தரத்துக்கு பதிலாக நான் இங்கே இந்த சிஸ்டம்கிட்ட கொடுத்துருவேன். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏபிஐயில் நான் இந்த கிளைண்ட் ஐடி இதெல்லாம் நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன்னு வைங்க. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம டிசைட் பண்ணுறதா சார். லைக் நம்ம எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணணும்னு யோசிச்சு நம்ம ரன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒர்க் ஃப்ளோ ரெடி ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இதை ஒரு வாட்டி ரன் பண்ணுறேன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சோம். ஜி போட்டு நான் இந்த பேஜ் நேஷன்லாம் முடிச்சு இப்போ இங்கே தெரியுது, பார்த்தீங்களா சார்? இங்கே டேட்டா உங்களுக்கு தெரியுதா? நேம், டைட்டில், லிங்க், ஸ்னிப்பெட். ஸோ இதை தான் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ இதை நான் ஒன்னொன்றுத்தையும் எடுத்து நான் போய் கூகுளில் தேடணும் அப்படின்னா எனக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணிடுறேன்னா,
இந்த சிஸ்டம் நான் ஆட்டோமேட் பண்ணி நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். இதுக்கு சில கோடிங்லாம் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த சிஸ்டம் வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே லிங்க் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு நேம் தேவைன்னா இங்கே எனக்கு நேம் வரணும். அண்ட் டைட்டில் வேணும்னா டைட்டில். எனக்கு வந்து லிங்க்டினோட டேட்டா வேணும் வருது. ஸோ அவரோட லிங்க்டின் டேட்டா என்கிட்ட இருக்குது. அவரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா ஸோ எனக்கு இங்கே நோடு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இதை நான் வந்து கூகுள் ஷீட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இங்கே அப்டேட் ஆயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? சார் அங்க ரன் ஆகும்போது இங்க ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுமா சார்? ஆமாம் சார். அதான் இங்கே அப்டேட் ஆகுதுன்னு வந்திருக்குல்ல சார். ஓகே இப்போ என்னன்னா 20, ஓகேங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 20லேருந்து இங்கே ஃபீட் ஆயிருக்கு. ஆனால் 10 தான் இந்த சைட் பாஸ் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? அதனால தான் 10. ஸோ இப்போ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இது சொல்லுங்களேன். லைக் நான் என்ன போட்டிருக்கேன்னு வைங்க, இங்கே ஃபவுண்டர் சிஇஓ டெக் கம்பெனி சென்னை 2025ன்றது என்னோட சர்ச் டேர்ம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஏதோ டேர்ம் சொன்னீங்கன்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ ஆர்கிடெக்ட். இது புரிஞ்சா உங்களுக்கு? சார் நீங்க எல்லாமே சொல்லிடுங்க. கொஸ்டின் ஆன்சர் டைம்ல யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே. ஸோ இந்த சிஸ்டம் நீங்கள் ரன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இவங்க கிட்ட நான் ஃபஸ்ட்டு லிங்க்டின்ல டெக்ஸ்ட் பண்ணணும்னு வைங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, திரும்ப இந்த கூகுள் இருக்குல்ல, கூகுள் ஜெமினை கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டேட்டாவும் கொடுத்து நான் ரன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவை இங்கே நான் ChatGPT கொடுத்து மேக் ஐஸ் பிரேக்கர் அப்படின்றதான் மேனுவல் டாஸ்க். இப்போ நான் இதை 10 வாட்டி பண்ணோன்னா என்னால் முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ChatGPT நான் கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கான மாடலும் இங்கே இருக்குது. நான் ஜெமினை யூஸ் பண்ணுறேன், ஆனால் ஜெமினை ஃப்ரீ. ChatGPTக்கு நீங்கள் காசு கட்டணும். ஸோ அதனால் ரன் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ எனக்கு என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணணும் அப்படின்றது வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இருந்திருக்காது சார். லைக் எந்த டேட்டாவும் வந்திருக்காது. பட் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணனா டேட்டா வந்துடும். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இங்கே இருக்க டேட்டா இருக்குல்ல சார். ஸோ டேட்டா இதுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ நான் இங்கே டெக்ஸ்ட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே அப்டேட் ஆயிடும். இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுது சார். அவ்வளோதான். இதுதான் என் கான்செப்ட். லைக் ரொம்ப மினிமலாக ஏஐ பற்றி நாலேஜ் இல்லாட்டியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் கூகுளில் போயிட்டு இப்போ இவ்வளோ நேரம் நான் ஒரு மேனுவல் டாஸ்க் பண்ணி காட்டினேன். ஆனால் அதை 10 நான் வந்து 100 மாற்றினேன்னா யோசிச்சுக்கோங்க. லைக் 100 பேருக்கு நான் என்ன டெக்ஸ்ட் பண்ணுன்றது தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸில் பாதி பேரோட வேலை இதுதான். லைக் லிங்க்டின் எடுக்கிறாங்க, என்ன டெக்ஸ்ட் அனுப்பணும் அப்படின்றதான் யோசிப்பாங்க. ஸோ நான் அதுவே ஆட்டோமேட்டிக் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டேன், ஓகேங்களா? இதுக்கு அடுத்தும் என்னால் இன்னொரு ஃபர்தர் ஒரு ஸ்டெப் பண்ணி எல்லாருக்கும் என்னால் டெக்ஸ்ட் மெசேஜும் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து இது கிடையாது. லைக் அதையும் கனெக்ட் பண்ணலாம், பட் அதுக்கு பேமெண்ட் டேர்ம்ஸ் அப்படிலாம் இருக்குது. பட் நான் அதுக்கு இன்னொரு ஈஸி வே என்ன சொல்கிறேன்னா, ஃபேந்தம் பஸ்டர்னு ஒன்று இருக்குது மேம், ஓகேங்களா? நீங்கள் இதான் யூஸ் பண்ணோம். லைக் இது மாதிரி 2-3 தான் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லிங்க்டின் பேன் ஆயிரும். அவுட்ரைட்டாக சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யாராவது எக்ஸ்பர்ட்டை கேளுங்க. லைக் லீட் ஜென்ரேஷன் பண்ண முன்னாடி இருந்து எக்ஸ்பர்ட்டை கேளுங்க, இல்லை கூகுள் ரெஃபர் பண்ணுங்கள். ஆன் ஸ்பாட்டில் எதுவும் ரன் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபேக் ஐடி வச்சுருக்கேன், கிரேன் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க நான் ஒரு சிஸ்டம் உங்ககிட்ட காட்டினல அதே மாதிரி ஒரு சிஸ்டமே இவங்க ஒரு ஆப்பை ரெடி பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுனால. நானும் அந்த ஆப் ரெடி பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த இனிஷியல் லைக் ஃபுல் ஐடியாஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு நான் எப்படியும் 1 இயரில் ரெடி பண்ணிடுவேன். ஸோ இதோட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணீங்கல்ல, இந்த லிஸ்ட்
இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் இதுக்குள்ளே ஃபீட் பண்ணலாம். எப்படி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் போயிட்டு நீங்கள் லிங்க்டின் கொடுத்தீங்கன்னு வைங்க. ஸோ எனக்கு என்ன வேணும்னா கனெக்ட் பண்ணணும் அண்ட் எனக்கு மெசேஜ் அனுப்பணும். ஓகேங்களா, அதுதானே என்னோட யூஸ் கேஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன், யூஸ் நவ் கொடுத்துட்டு என்கிட்ட ஒரு யூஆர்எல் இருக்கு, பேசிக்கலி இந்த யூஆர்எல். ஓகேங்களா, இவங்ககிட்டே லிங்க்டினோட இது இருக்கு, லைக் டிடெக்ட் பண்ணிடும். இது என்னோட லிங்க்டின் தானே, ஸோ டிடெக்ட் பண்ணிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கும். ஒரு ஆளுக்கும் மெசேஜ் நீங்கள் எப்படி அனுப்பணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே நான் கொடுத்துருக்கல, ஸோ லெட்ஸ் சே தட் இப்போ எனக்கு இந்த மெசேஜ் இருக்குன்னு வைங்க. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். லைக் பிரவீனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அவரோட நேமு கொடுத்துருவேன். ஸோ இருக்கிற எல்லாருக்கும் இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் ஃபஸ்ட்டு போகும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபாலோ அப், லைக் 1 டேக்கு அப்புறம் 2 டேக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் 8000 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் செகண்ட் ஷெட்யூல் மெசேஜ், தேர்ட் ஷெட்யூல் மெசேஜ் வரைக்கும் போடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் மீட்டிங் லிங்க் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இது செட் ஆகிடும். அண்ட் டெய்லி இன்விடேஷன், வீக்லி வந்து லிங்க்டின் வந்து உங்களுக்கு 100 தான் தராங்க. பட் இப்போ நீங்கள் லிங்க்டின் ப்ரீமியம் வச்சுருக்கீங்கன்னா அன்லிமிட்டடாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். லைக் டெக்ஸ்ட் அவுட்ரீச் எல்லாமே அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேந்தம் பஸ்டரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து 2 ஹவர்ஸ் இது இருக்குது, லைக் 2 ஹவர்ஸ்க்கான இது இருக்குது. ஸோ இந்த 2 ஹவர்ஸ் முடிஞ்சுன்னா இந்த பேக்கேஜ் ஓவர் ஆயிருக்கும். நான் டம்மி மெயில் யூஸ் பண்ணுறதா, நான் கிட்டத்தட்ட 100 மெயில் வச்சுருக்கேன். ஸோ நான் திரும்ப ரன் பண்ணிடுவேன். பட் இப்போ கம்பெனிஸ் இருக்க அவங்களுக்கெல்லாம் ரன் பண்ணோன்னா இவங்ககிட்டயே பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கி ரன் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. லைக் இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஃபேண்டம் பஸ்டர் எடுக்கிறீங்க, இப்போ நீங்கள் அவுட்ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியே தான் வரும். நான் ஆல்ரெடி என்னோட சிஸ்டமில் இருக்கிறத ஃபீட் பண்ணியிருக்கேன். இங்கே தெரியுதுங்க உங்களுக்கு. இதெல்லாம் நான் ஆல்ரெடி என்ரிச் பண்ணது, லைக் அவங்களோட இமெயில், இதுக்கெல்லாம் நான் வேறு ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். நீங்கள் ஐடி எடுக்கலாம், நேம் எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் நேம், டைட்டில், இமெயில் ஸ்டேட்டஸு அண்ட் லிங்க்டின் யூஆர்எல், ஆர்கனைசேஷன், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்றதுல இந்த எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை நான் சொன்னால உங்ககிட்ட ஆல்ரெடியே கொடுத்த இந்த ஃபீடிங் வந்து நான் கொடுத்துட்டேன்னு வைங்க. ஸோ லெட்ஸே க்யூவில் இருக்கிறது இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா இத்தனை பேருக்கு ஆல்ரெடி இன்வைட் போயிருக்கு அண்ட் இத்தனை பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாலோ அப் எத்தனை பேருக்கு போயிருக்குன்னா இத்தனை பேர். ஸோ நான் என்னோட சிஸ்டமில் போயிட்டு இங்கே நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன்னு வைங்க என் லிங்க்டின்ல. ஸோ இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இப்போ வரைக்கும் கூட தெரியாது. லைக் என்கிட்ட வந்தால் நான் சொன்ன மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட என்னோட சர்வீசஸை பிச் பண்ணியிருக்கேன். எப்போ நான் இன்னைக்கு காலையில் பிச் ஆயிருக்குங்களா. ஸோ அடுத்து 2 நாளைக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் போகும், 4 நாளைக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் போகும். இதனால இது மாதிரி என்கிட்ட 14 நாளைக்கு ஒரு செட்டப் இருக்குது. ஸோ 3 மெயில் அனுப்பலான்னு சொன்னால 3 மெசேஜ். ஸோ அவங்களுக்கு நான் அனுப்பிட்டு இங்கே லீட் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ அப்பே சென்ட் ஆயிருக்கு. 3 ஃபாலோ அப் சென்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட டேட்டா இந்த டைம் லிமிட் இருந்துச்சுன்னா இட் வில் ரன் ஃபார் யூ. ஓகேங்களா, N8N எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அண்ட் இதுதாங்க ஒரு லீட் ஜென்ரேஷனோட டோட்டல் ப்ராசஸாகவே இருக்கும். நீங்கள் லீடை ஸ்க்ரேப் பண்ணுவீங்க, லீடை என்ரிச் பண்ணுவீங்க, லீடை பற்றி ரிசர்ச் பண்ணலாம். பட்டு லைக் லீட் கன்வெர்ட் ஆகாமல் நீங்கள் அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணுறது இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அவுட்ரீச் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் லீட் ரிசர்ச் பண்ணலாம். ஸோ நான் அதில் எந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லீட் ஸ்க்ரேப்பிங்க்கு என்கிட்ட ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் இருக்குது. அண்ட் அவுட்ரீச்சுக்குமே நான் ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் சேவிங் அரௌண்ட் 80% ஆஃப் யுவர் ஒர்க். லைக் ஒரு ஆஃபீஸில் ஒரு மந்த்துக்கு ஒரு சேலரிக்காக ஒரு 30,000 வச்சுருக்காங்கன்னா அந்த 30,000 வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் வந்து இந்த ஃபில்டர் மாற்றுற மாதிரி நீங்கள் இங்கே கீவேர்ட்ஸ் மாற்றிட்டு போகலாம். லைக் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே என்னோட இது மாற்றினால லைக் கிளைண்ட்டோட ஐடி, லைக் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாற்றுற மாதிரி நீங்கள் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக ரன் ஆகும். அண்ட் இஃப் யூ வாண்டட் லைக் ரொம்ப ரோபஸ்டாக ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற சிஸ்டம்ஸும் இருக்குது. ஸோ யா, அண்ட் இதுதான் என்னோட டோட்டல் அவுட்ரீச் சிஸ்டம்லேருந்து எல்லாமே. அண்ட் இதில் எப்படி இன்டகிரேட் ஆயிருக்கு அப்படின்னா
இங்கே யூஸ் பண்ணுறீங்களா ஜெமினை, இது உங்களுக்கு ஆக்சுவலி இட் வில் திங்க் ஃபார் யூ, இட் வில் திங்க் அண்ட் இட் வில் சே லைக் இதை பண்ணுங்க அப்படின்னு. இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோட். ஸோ கோட் ஒரு லைக் ஐ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் லைக் கோட். நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, என்னன்னா எனக்கு 20 வேணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஒரு பேட்சுக்கு 10, பட் டோட்டலாக எனக்கு 20. ஸோ ஒரு வாட்டி இந்த ஹோல் ஒர்க் ஸ்பேஸ் ரன் ஆகும் போது எனக்கு 20, ஃபர்ஸ்ட் வந்து 10 பேர் வரணும், அடுத்து ரன் ஆகுதுன்னா அடுத்த 10, அடுத்த 10, அடுத்த 10. ஸோ 100 பேர் வரணும்னா அந்த 100 பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நான் இங்கே 20க்கு பதிலாக 100 போடுறேன்னா எனக்கு 100 லீட்ஸ் வந்துடுவாங்க. அப்படி என்கிட்ட வந்த லீட்ஸ் பார்த்தீங்கன்னா, இருங்க கவுண்ட் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி முன்னாடி வந்த லீட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 1000, கரெக்டாக எக்ஸாக்ட்லி 1000 லீட்ஸ் வந்திருக்கு. இப்போ இதில் நீங்கள் உங்களோட ஐசிபி லைக் ஐடியல் கிளைண்ட் யார்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ண போறீங்கன்றது தெளிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்ரீச் வந்து ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஒரு ஆளை வைக்கணும் அண்ட் அந்த ஆள் வந்து டெய்லி ஒர்க் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அண்ட் இட்ஸ் நாட், நான் ஒர்க்கரை தப்பாக சொல்ல, பட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா ஈஸி, அவ்வளோதான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறது. அண்ட் இதுதான் ஃபியூச்சர். ஸோ நீங்கள் இப்போ அவாய்ட் பண்ணாலுமே ஃபியூச்சரில் இட் வில் டேக் அப். இப்போ எப்படி கூகுள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணல, பட் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கணக்கு தான். ஸோ கம்மிங் டு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட், ஸோ ஃபர்ஸ்ட் அபவுட் மீ பார்த்தீங்கன்னா, நான் இந்த சர்வீசஸ்லாம் தந்துக்கிட்டு இருக்கேன். அபவுட் மீ சொல்லணும்னா லைக் வெப் டெவலப்மெண்ட், எஸ்சிஓ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இப்போ நான் புதுசாக கொஞ்ச நாளாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டு இப்போ நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இட் இஸ் ஏஐ ஆட்டோமேஷன்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேஷன் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ. இது மாதிரி ஒரு 4-5 ஒர்க் ஃப்ளோ இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா இருக்குன்னா சோஷியல் மீடியாவை அதுவே ஷெட்யூல் பண்ணி அதுவே போஸ்ட் போட்டுருச்சுன்னு வைங்க, அது ஒரு ஒர்க் ஃப்ளோ. இப்போ இது மாதிரி 4-5 ஒர்க் ஃப்ளோ சேர்ந்தது தான் ஒரு ஏஐ ஏஜென்ட். நான் அந்த சர்வீசஸ் இப்போ கம்பெனிஸ்க்கெல்லாம் ஆஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கவங்க பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஐ ஆட்டோமேஷன் கூட சேர்த்து நான் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 பண்ணித்தரேன். அண்டு இல்லை எனக்கு வந்து கண்டென்ட் மட்டும் ரெடி பண்ணி தந்தால் போதும், இந்த ஏஐ ஆட்டோமேஷன்லாம் வேணாம், அண்டு எனக்கு லீட் ஜென்ரேஷன் பண்ணுறது எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ ஹவ் ப்ரைஸ் டேக் ஆஃப் 10,000. அண்டு இல்லை எனக்கு வந்து இது என்னன்னு கற்றுக்கணும், பட் இன் அண்ட் அவுட் எனக்கு பொறுமையாக 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு டோட்டலாக என் கூட ஒரு கூகுள் மீட் உட்காந்து எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னா ஐ சார்ஜ் ஒன் 5,000. அண்ட் இதை பற்றி நான் போட்ட உடனே எனக்கு ஆக்சுவலி லைக் கால்ஸ் ஆர் புக்டு இன். அண்ட் அதை தவிர்த்து என்னோட மிச்ச சர்வீசஸ் லைக் ஃபிக்மா, ஃபோட்டோஷாப், கேன்வா, வேர்ட்பிரஸ் இதெல்லாமே எனக்கு லைக் ப்ரொஃபிஷியன்ட், ஐ எம் வெரி ப்ரொஃபிஷியன்ட் அண்ட் ஐ எம் சர்டிஃபைட் இன் ஆல் ஆஃப் தீஸ். ஸோ இது ரிலேட்டட் சர்வீசஸ் ஏதாவது வேணும் அண்ட் டோட்டல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணும்னா ஐ கேன் ப்ரொவைட் இட் ஃபார் யூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கான இது. லைக் இந்த குரூப்பில் இப்போ இந்த காலில் இருக்கவங்க பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு இது யூஸ் ஆகும்னா யூ கேன் ரீச் அவுட் டு மீ. நான் எப்படி ரீச் அவுட் பண்ணுன்றதை நான் சாட்டில் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்குள்ள நிறைய பேர் இருப்பீங்க லைக் என்தூசியாஸ்டாக இருக்கீங்க, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா லைக் நான் இந்த கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா May 1 ஆரம்பிக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 months வந்து நான் ஃபுல்லாக கிளாஸஸ் எடுப்பேன். அண்ட் 3rd month பார்த்தீங்கன்னா உங்களை லைவ் ப்ராஜெக்ட்ஸில் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ அந்த 2 months முடியும் போது நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங், கேன்வாவில் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதை போக அடோபில் நான் சொல்லி தருவேன், பட் உங்ககிட்ட அடோப் சாஃப்ட்வேர்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ப்ராக்டிஸ். அது போக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் அண்ட் எஸ்சிஓ அண்ட் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங். ஸோ பேசிக்கலி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அதில் வரும். அண்ட் இதுக்குள்ளே நிறைய பேர் இருப்பீங்க பர்சனல் பிராண்டிங்னா ஒன்றும் இல்லை, லைக் இப்போ சிஇஓஸாக இருக்கீங்க அப்படின்னா நான் இந்த கம்பெனி பற்றி வரும்போது என்னோட பேருமே கூட சேர்ந்து வரணும். ஸோ என்னோட பேரை வந்து நான் வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு அது பேர் தான் பர்சனல் பிராண்டிங். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெஸ்லானா உங்களுக்கு எலான் மஸ்க் ஞாபகம் வராது. என்ன ரீசன்னா அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் பிராண்டிங் டீம் இருக்கும். கூகுள்னா சுந்தர் பிச்சை ஞாபகம் வருவார், அண்ட் சத்யா நடேலானா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஞாபகம் வரும். ஸோ ஒரு பர்சனோட ரிலேட் பண்ணும்போது ஒரு கம்பெனியோட ரிலேட் பண்ணும்போது ஒரு பர்சன், இதை வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சிலது இருக்குது, நீங்கள் அப்படி ரன் பண்ணலாம். அண்ட் உங்களுக்குள்ள சில பேர் வந்து D2C அதாவது இ-காமர்ஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் மேபி ஊரில் ரன் பண்ணிருப்பீங்க அண்டு ஆன்லைனில் கொண்டு வர தெரியல, ஆன்லைனில் சேல் பண்ணணும், அந்த மாதிரினா நான் வெப்சைட்டும் பண்ணி தரேன். அது போக பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸ் அதுவும் நான் ரன் பண்ணி தரேன். அது போக பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது. இப்போ இதுக்குள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணலாம், நான் வந்து ஃபுல் டைம் ஃப்ரீலான்ஸருங்க. ஸோ என்ன மாதிரி எப்படி ஆகலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். அண்ட் வெப்சைட் பில்டிங், அது போக இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணுறது.
அப்படின்றத முழு ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் ஃபுல் சொல்லிடுறேன் என்னெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் தான். ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நான் லைக் NI10 ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை நம்ம அதோட ஃபீச்சர் என்னன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் அது ஏன் மித்த சாஃப்ட்வேர்ஸ் லைக் Zapier இருக்கு, மேக்கை விட ஏன் NI10 போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடோட பேமெண்ட். லைக் க்ளவுட் இல்லை, நீங்கள் லோக்கலில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட்டே கிடையாது. இது எல்லாமே ஃப்ரீ. இப்போ நான் ரன் பண்ணது வரைக்குமே ஃப்ரீ தான். லைக் நீங்கள் ஃப்ரீயாக ரன் பண்ணிக்கலாம், பட் உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் வேணும் அண்ட் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும். ஸோ இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 2 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, 2 லிங்க் இருக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அது போக உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னா என்கிட்ட மீட்டிங் புக் பண்ணிங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஒர்க் ஃப்ளோஸ் ஒரு லீட் ஜென்ரேஷனோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும். அதில் நான் 2 ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். மிச்சம் 2 பார்த்தீங்கன்னா லீட் என்ரிச்மெண்ட். அது ஃப்யூச்சரில் டெல் லைக் இப்போ இந்த 15-20 எல்லாம் எடுக்கிறாங்களா, அவங்களுக்கு நான் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப டெக்னிக்கல் அண்ட் இட் டேக்ஸ் அரௌண்ட் 50 to 60 minutes ஆஃப் டைம். அண்ட் அது அவ்வளோ எடுத்தும் அதுக்கப்புறம் நீங்கள் 1.5 hours டவுட் அப்படி போகும். லைக் எனக்கு வந்து இந்த மீட்டிங் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மேபி நீங்கள் இன்னொரு மீட்டிங் ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் இதை பற்றி நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ அப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த என்னோட ப்ரைசிங் பேக்கேஜஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். அது போக என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் May 1 கைஸ். ஸோ நீங்கள் இது பண்ணலாம். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு தான், லைக் 20 பேருக்கு தான் நான் லிமிட்டடாக வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றின லைக் ரொம்ப சீரியஸான டவுட்ஸ், லைக் இதை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் என்னோட மீட்டிங் லிங்க்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேலண்ட்லி மாதிரி தான். நிறைய பேர் கேலண்ட்லி என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னா இன்னும். ஸோ நான் மீட்டிங்கோட லிங்க் வந்து இதில் போடுறேன். ஒரே நிமிஷம். ஸோ என்னோட ஃபுல் டேட்டா என்ன அப்படின்றத நான் குரூப்பில் போட்டுறேங்க. ஸோ இந்த மீட்டிங் லிங்க் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும், லைக் இதை பற்றி நான் சும்மா தான் தெரியணும் அப்படின்னா 20 minutes எடுத்துக்கோங்க, இல்லை 45 minutes, இல்லை 1 hour 15 minutes. இல்லை நீங்கள் அதுக்கு மேலேயும் எதிர்பார்க்குறீங்கன்னா என்னோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட லிங்க்டினுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். அண்ட் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆட்டோமேஷன் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு பட்ஜெட் இருக்கும், லைக் உங்கள் கம்பெனியோட பட்ஜெட்ஸ் இங்கே இருக்கும். இல்லை பட்ஜெட்டிங் இல்லைனாலும் யூ கேன் சூஸ் அப் டு 20,000 அண்ட் என்கிட்ட மீட்டிங் புக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மெயில் ஐடி எல்லாம் கொடுங்க. ஸோ உங்கள் கம்பெனியோட ஹோல் டீமே வந்து இதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா என்கிட்ட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்கள் எத்தனை பேர் வேணும் அப்படின்றது. ஓகேங்களா? அண்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ப்ரூவ்ட் மை ப்ரொஃபிஷியன்சி இன், எனக்கு வந்து ஆட்டோமேட் பண்ண தெரியுப்பா, அவ்வளோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு லிங்க்டின் ஒழுங்காக ரன் பண்ண தெரியுமா அப்படின்ற டவுட் சில பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, லைக் ஹை டிக்கெட், அவுட்ரீச், ஸ்கிரிப்ட், டெம்ப்ளேட்டு, இதெல்லாம் ஆக்சுவலி உண்மையிலேயே ஒர்க் ஆகுமா, நீங்கள் எப்படி பிளைண்டாக நான் எப்படி நம்புறது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த போஸ்ட் போட்டிருக்கேன்ல. இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீச் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ இப்போ இல்லாட்டி ஒரு 2 daysக்கு அப்புறம் இந்த போஸ்ட் நீங்கள் பாருங்கள், இதுக்கு கமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் என்னன்னா, இப்போ இதுக்கு கீழே இருக்கிறது வந்து லிங்க்டினுக்கு தெரியாது. ஓகேங்களா? நீங்கள் இந்த மோர் ப்ரெஸ் பண்ணால் தான் தெரியும். பட் இதுக்கு மேலே இருக்கிறது லிங்க்டினுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறீங்க, இப்போ ஜென்ரலாக ஹோம் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேட்டா வரைக்கும் இருக்குல்ல, இந்த டேட்டா பார்த்தே உங்களுக்கு நிறைய பேர் ஆஃபர் வருவாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அதிகமாக தேவைன்றதுனால நான் வந்து UX ஜாப்ஸ் வச்சுருக்கேன் ஃப்ரீலான்ஸுக்கு, அண்ட் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸும் தேவை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கியூரியாசிட்டி அண்ட் ஜாப்ஸ் ஆக்சுவலி நிறைய பேர் தேடுறாங்க. ஸோ அது மாதிரி வரும். அண்ட் மோர் ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி வரும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ வே டு அட்ராக்ட் கிளைண்ட்ஸ். ஸோ எனக்கு ஓரளவுக்கு கண்டென்ட்டில் எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த போஸ்ட் ரெடி பண்ணேன். 2 daysல இதுக்கான போஸ்ட் இன்க்ரீஸ்லேருந்து எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் பிரிட்டி மச் அபவுட் இட். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ நான் அங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சு லைக் ஐ சார்ட் அவுட் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். எஸ், ஃப்ளோர் இஸ் ஓப்பன் ஃபார் கொஸ்டின்ஸ். சார், உங்களுக்கு லோக்கல் சிஸ்டம் ரன் பண்ணணும்னா என்ன கான்ஃபிகரேஷன் வேணும் சார்? 8 GB RAM 4 GB RAM வரைக்கும் இருந்தால் போதும் சார்.
ரொம்ப ஓகே. மினிமல் சிஸ்டம் லைக் ஆஃபீஸில் கொடுப்பாங்கல்ல சார் ஹெச்பி சிஸ்டம், ஆமா. அது இருந்தாலுமே போதும் சார். ஸோ இதுக்கு சிஸ்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரன் பண்ணுறீங்களா ஒர்க் ஃப்ளோ, ஆமாங்க சார். அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா ஸ்டோரேஜ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் சார் இருக்கும். இப்போ இது வந்து நான் ஏன் அவ்வளோ ரன் பண்ணலன்னா இதுக்கு அவ்வளோ சிஸ்டம் தேவையில்லை, ஏன்னா மோஸ்ட்லி எல்லாம் ஆன்லைனில் இருக்குல்ல. ஓகே. இப்போ எனக்கு வந்து நான் கூகுள் ஷீட்டில் எல்லாமே அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே. எனக்கு ஓகே. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தான் தேவை, இந்த சிஸ்டம்க்கு ஆக்சுவலி ஸ்டோரேஜே தேவை. ஓகே. ஸோ பட் நீங்கள் வந்து இப்போ நார்மல் சிஸ்டம் போறீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக இப்போ மார்க்கெட்டில் எது ரொம்ப லோ கீழே இருக்கும் லைக் 30,000 செகண்ட் ஹேண்டில் வரும்ல சார், ஆமா சார். அந்த சிஸ்டமே மோர் தென் எனஃப். ஓகே. ஓகே. இல்ல ஏஐல கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மீடியம் லெவல்ல வேணும். ஏஐ நான் யூஸ் பண்ணணும், கண்டினியூஸா யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னா என்ன ஸ்டாண்டர்ட் போகும்? ஒரு மீடியம் லெவல் சொல்லுங்களேன். அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அஸ்யூஸோட இது போயிருங்க சார், கேமிங் லேப்டாப் ஆசிஸ். இருக்குல்ல அதுக்கு போயிருங்க. ஆமா 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 சார். அவ்வளோதான், நீங்கள் நான் டேரெக்டாக ஆசிஸ் கேமிங் லேப்டாப் வாங்கிக்கோங்க, எந்த சிம்பிள். கம்பெனியாக வேணா இருக்கட்டும், ஓகே. அவ்வளோதான். அது வந்து ஒரு பேசிக் செட்டப் ஏஐ ப்ரொசீட் பண்றதுக்கு. ஆமாம்மா, நீங்கள் அதை வச்சு ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் நீங்கள் தாராளமாக ரன் பண்ணலாம். உங்களுக்கு அந்த நைஸ். மைக்ரோசிப் ப்ராப்ளம்ஸ்லேருந்து எதுவும் வராது. இப்போ நீங்கள் ஓகே. வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி 2 இயர்ஸ் தட்ஸ் குட். வாங்கியிருக்கீங்கன்னா இட் will ஆல்சோ சப்போர்ட். அது போகவே பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் க்ரோம் சப்போர்ட் ஆகுதுன்னா ஏஐ சப்போர்ட் ஆகும் சார், அவ்வளோதான். கரெக்ட். ஓகே சார். யா தேங்க்யூ. எனி அதர் கொஸ்டின்ஸ் லைக் இந்த ஏஐ ரிலேட்டடாக லைக் ஒர்க் ஃப்ளோனா என்ன அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் பெட்டர் தான். இல்லை உங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னா சொல்லுங்கள், அது அவுட்புட் உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். ஒரு லிங்க்டன் டேட்டா நான் எடுக்க போகிறேன், எனக்கு வந்து நான் இந்த ஆர்கிடெக்டோட டேட்டா எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னா என்னால் 1000 டேட்டா எடுத்துகிட்டு வர முடியும், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு 1 லைனில் சொல்லணும்னா அது எப்படி அண்ட் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்யூரியஸாக தேட ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் தெரியும். பட் நான் ஆல்ரெடி கம்பெனிஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்படி இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறோம் அண்ட் லண்டன் அமெரிக்கா அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே தேர் ஆல்ரெடி அவங்க அந்த ஏரியாவில் ஆக்சுவலி இட் இஸ் லைக் ப்ரீட்டி என்ன சொல்கிறது, அது ஒரு நார்மலான விஷயம் அவங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் இப்போ வராட்டியுமே இட் வில் கம் இன் மேபி ஒரு 6 months 7 monthsல வந்துருங்க. ஸோ அதுக்கு தான் நான் எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, ஐ ஜஸ்ட் டேக் இட். இப்போ வந்து இந்த சிஸ்டம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண சிஸ்டமை யூஸ் பண்ணி அத கம்பெனிஸ்க்கு வந்து சோல்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களோட சக்சஸ் ஏதாவது 1-2 எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க? எஸ் சார். இப்போ சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா இதனால எனக்கு கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணி எனக்கு சக்ஸஸ் வந்திருக்கானா, ஆமாம். அதை விட இன்னொரு பெட்டர் சக்ஸஸ் என்னன்னா, இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்போ இவங்க இருக்காங்கல்ல, இது 44, இது வந்து இந்த போஸ்டர் பார்த்தே வந்தது சார். யுனைடெட் கிங்டம்லேருந்து வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இது இருக்கு. அண்ட் பனி ஃபவுண்டேஷனுக்கே நான் மோரார்லெஸ் கொஞ்சம் இந்த மாதிரி ஏஐ சிஸ்டம்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு சக்ஸஸ் இருக்கா இல்லையான்றத விட இது தேவை. அண்ட் இது நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலும் சார் இது தான் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா ஐடியல் கிளைண்ட் யாருன்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு 4-5 கால் எடுப்பீங்க, இல்லை 4-5 மெசேஜ் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 4-5 மெசேஜ் பண்ணாதீங்க. ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் அந்த 4-5 மெசேஜ் அதுவே பண்ணிக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்டு இதுக்கு நீங்கள் வந்து என்னென்னா அந்த லிஸ்ட்டும் நீங்கள் எடுக்க வேணாம், நீங்கள் ஆள் யாருன்னு சொல்லுங்கள், நான் 100 பேர் அது மாதிரி கொண்டு வரேன். அண்ட் அந்த 100 பேருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்கிறேன். ஸோ என் கொஸ்டின் என்னென்னா, இது உங்களுக்கு தேவைப்படுமா படாதா, அவ்வளோதான். வெரி யூஸ்ஃபுல். இதை இப்போ இந்த சக்ஸஸ் ரேட் நீங்கள் கேட்குறது வந்து எப்படி வரும்னா சார், இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஆர்கிடெக்ட் டேட்டா கேட்டாங்க அப்படின்னும் போது அவங்க ஸ்பெசிஃபைடாக அந்த ஐசிபி தெளிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு சக்ஸஸ் ரேட் வந்துடும் சார். இப்போ என்னன்னா நீங்கள் 1 month பண்ணுவீங்கல்ல, 1 monthக்கு உங்களுக்கு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5 பேர் லாக் ஆகும், கரெக்டுங்களா. நீங்கள் 10 பேர் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, 5 பேர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே சொல்லியிருப்பாங்கன்னு வைங்க. அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அதை நான் அந்த 10 பேரை 100 மாற்றி தரேன். அந்த 100 பேருக்கும் நான் டெக்ஸ்ட்டும் பண்ணி தரேன். அப்போ உங்களுக்கு அந்த மந்த்தில் கால் புக்கிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 5 பேர் வராங்கன்னா அது 50 மாறிடும். ஓகே, அந்த ஈக்குவேஷனில் சொல்கிறேன் நான். இட் இஸ்
ஈஸிங் யுவர் டாஸ்க் அண்ட் சக்ஸஸ் அதான் சார். லைக் நான் வந்து என்னோட கோர்ஸ் பத்தி நான் போட்டிருக்கேன் சார். நான் இன்னும் நான் முழுசா கூட முடிக்கல. ஓகேங்களா? அதுக்குள்ள எனக்கு தேர் ஆர் பீப்புள் ஃப்ரம் யூகே ஹூ வாண்ட்ஸ் திஸ் சிஸ்டம். ஓகேங்களா? அவங்களுக்கு ஏன் இது தேவைப்படுதுன்றதுக்கு ரீசன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எல்லாமே ஆட்டோமேட்டடா இருக்கு. அண்ட் நீங்க ஒரு கிளிக் ஆஃப் த பட்டன்ல ஒரு ஃபேன் ரன் ஆகிற மாதிரி உங்களுக்கு லீட் ஜென்ரேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் நான் சொல்றேன். வேற ஏதாவது கொஸ்டின் சார்? தேங்க்யூ. யா ஷூர். யா உங்க ஃபோன் நம்பரும் வேணும். என் ஃபோன் நம்பரா சார்? ஆமா, என் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா சாட் பாக்ஸ்ல. ஒரு நிமிஷம் சார், நான் போட்டுறேன் சார். 6379619098. போட்டிருக்கேன் சார். ஓகே, நோட் பண்ணு. தேங்க்ஸ். அர்ஜுன் சார், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எஸ் சார், இப்போ நம்ம லிங்க்டின்ல வந்து நம்ம ஆல்ரெடி கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தா மட்டும் தானே மெசேஜ் பண்ண முடியும்? ஆமா, அதுக்கு தான் நம்ம வந்து அந்த கனெக்ஷன் ரெக்வஸ்ட் நம்ம தரலாம். இந்த ஃபேந்தம் பஸ்டர் இருக்குல்ல, அது ஆட்டோமேட் பண்ணிடும் உங்களுக்கு. லைக் அதுவே கனெக்ஷன் ரெக்வெஸ்டும் நமக்கு ஆமா, சென்ட் ஆமா. பண்ணிடும். இங்க பாத்தீங்கன்னா யாரு என்னது புரியல. ஸோ என் ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? இல்ல இதுவாயிருச்சா? இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? எஸ், விசிபிளா இருக்கு சார். ஓகே. இப்போ வந்து நான் ரன் பண்ணியிருக்கேன்ல, இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஃபீட் பண்ண டேட்டா. ஓகேங்களா? நான் ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு ஒரு டேட்டா ஃபீட் பண்ணல மேம். அந்த அந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 52 என்ட்ரி இருக்குது. ஸோ நான் லீட் ஜென்ரேட் பண்ணி லீட் என்ரிச் பண்ணி நான் எடுத்த டேட்டா இந்த ஷீட் தான் ஆக்சுவலி அங்கே இருக்குது. 53 இருக்குது, அங்கே 52 என்ட்ரிஸ் காட்டுது. ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்கா உங்களுக்கு? எஸ், கிளியரா இருக்கு. பட் இதுல யார் நம்மளோட கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம மெசேஜஸ் சென்ட் இல்ல இல்ல இல்ல, ஆகுங்களா? இவங்க யாருமே கனெக்ஷன் ரெக்வஸ்ட்லாம் அக்செப்டே பண்ணல. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் அனுப்புவது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவர் வந்து கனெக்ஷன் ரெக்வஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் இதோட ஒர்க்கே என்னன்னா மேம், ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டா பண்ணி இதை கியூ பண்ணி வச்சிருக்கீங்களா? இப்போ இது பாத்தீங்கன்னா அடுத்த 21 மினிட்ஸ்க்கு அடுத்து இது ரன் ஆகும் திரும்ப. ஓகேங்களா? 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரன் ஆகும் போது என்ன ஆகும்னா, இதுல இருக்க இந்த 12 பேர் இருக்காங்கல்ல, இந்த 12 பேருக்கு இன்வைட் போகும். ஓகேங்களா? இன்வைட் போனதுக்கு அப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப் போகும். ஓகே. ஸோ அதுதான் ப்ராசஸ். நீங்க வந்து கனெக்ட் ரெக்வஸ்ட் தரணும்னு அவசியம் இல்லை, இதுவே கனெக்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துரும். நீங்க சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நீங்க லிங்க்டின் யூஆர்எல் மட்டும் கொடுத்தா போதும். அது போக உங்க பர்சனலைஸ் பண்ணணும்னா நேமு, ஃபர்ஸ்ட் நேமு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ கம்பெனிஸ்க்கு நீங்கள் லீட் செல் பண்ணுறீங்கனாலும் செல் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி லீட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஏற்ற பேமெண்ட்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ லீட் ஜென்ரேஷன் ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, ஃபீவர் அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் போனீங்கன்னா அதில் வந்து இதுவாக இருக்கும். லைக் லீட்ஸே செல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டே செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி செல் பண்ணுறாங்கனாலும் இதுதான். ஓகேங்களா சார், இப்போ இதுல அப் டு எவ்வளோ மெசேஜஸ் சார் சென்ட் பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்ஸ் நீங்க போட்டீங்க, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு அப்புறம் நம்ம மேனுவலா சென்ட் பண்ற மாதிரி இல்ல இல்ல இல்ல, இருக்குங்களா? இது ஃபர்ஸ்ட் 3 வரைக்கும் நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப் சென்ட்டுங்களா, 3 ஃபாலோ அப்ஸ் வரைக்கும் சென்ட் பண்ணலாம். 3 ஃபாலோ அப்ஸ் வரைக்கும் ஷெட்யூல் பண்ணிடலாம் நீங்க. ஓகே. அண்ட் அந்த 3 ஃபாலோவில் உங்களால் ஒரு கிளைண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியலன்னு வைங்க, அவங்க உங்களோட டார்கெட் ஆடியன்ஸே கிடையாது. ஓகே. ஒருத்தங்கிட்ட ஒரு 4 வாட்டி நீங்கள் பேசுறீங்க ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு விஷயத்தை செல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அவங்க வேணான்னு சொல்கிறாங்கன்னா 2 விஷயமா இருக்கும். ஒன்று அவங்க கிட்ட பணம் இருக்காது, இல்லாட்டி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நீங்கள் அவங்க கிட்ட போய் செல் பண்ணுறதே வேஸ்ட். ஸோ அது லீட் ஜென்ரேஷனில் பண்ணீங்கன்னா லீட் நர்ச்சரிங் சொல்லுவாங்கல்ல மேம், அந்த லீட் நர்ச்சரிங் நீங்கள் 3 வாட்டி பண்ணுங்க. அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா அடுத்த செட் ஆஃப் ஷீட் போங்கன்ற. ஸோ அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கான ஆடியன்ஸ் வந்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஐசிபி வந்துருவாங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் சார்? அப்புறம் இன்னும் ஒரே ஒரு டவுட். நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸா பர் டேக்கு நிறைய பேருக்கு சென்ட் பண்றதுனால நம்மளோட ஸ்கேம் ஓவர் ஐடி பிளாக் ஆயிடாதுங்களா? அதுக்கு தான் வந்து என்னன்னா, இதுவே வந்து செட்டப்ல இருக்கு. லைக் 18 மினிட்ஸ் 20 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு வந்து 20 இல்லை 30 தான் மேம் அனுப்ப முடியும்.
ஓகே. லிமிட்டடா இது? ஆமாமா. இது லிமிட் பண்ணிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பள மாரி லைக் நான் வச்சிருக்க இது பார்த்தீங்கன்னா, லைக் என்து வந்து பிரீமியம் கிடையாது. என்து வந்து நார்மல் இதுதான். இப்ப ஓகேங்களா? நீங்க எடுத்திருக்கிற டேட்டா வந்து பிரீமியம் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸோட டேட்டாவா ஆர் ஃப்ரீ கேம்பெயின்ஸ் ஐ மீன் நம்ம இப்ப நார்மலா ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸா இல்ல பிரைவேட்டோட டேட்டா பேஸும் நம்ம எடுக்கலாமா? எல்லாமே எடுக்கலாம் மேம். ஆனா இது என்ன மேம், இப்ப நீங்க அவுட்ரீச் பண்றீங்கல்ல, ஆமா. இப்ப அவுட்ரீச் பண்றதுக்கு நான் என்னோட நார்மல் லிங்க்டின் வச்சு நான் அவுட்ரீச் கனெக்ட் பண்றேன் இங்க. இல்ல ஓகேங்களா? தட் இஸ் ஓகே. நீங்க எடுக்கிற லீட் ஜெனரேட் பண்றீங்க இல்லையா? சோ இப்ப பிரைவேட் இன் சென்ஸ் அந்த பிரீமியம் அக்கவுண்ட்ஸ் அந்த இதை ஷேர் பண்ண கூடாதுன்றதுக்காகவே பிரீமியம் நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணுவாங்க இல்லையா? சோ அவங்களோட டேட்டா பேஸ் இதுல நம்மளால அக்சஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். பிரீமியம் ஹோல்டர்ஸோட டேட்டா பேஸை நம்மளால அக்சஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம் மேம். பட் பிரீமியம் நான் சொல்றேன் இருங்க. இப்போ பிரீமியம் தானே கேக்குறீங்க நீங்க. என்கிட்டயே பிரீமியம் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் இருக்க ஃபவுண்டர்ஸோட டேட்டா மேம் இது எல்லாமே. ஓகே, நீங்கள் எது வேணால் ப்ரெஸ் பண்ணி சொல்லுங்கள். மோஸ்ட்லி ப்ரீமியமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது காட்டுறேனே, இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் ரேண்டமாக ஒரு நம்பர் சொல்லுங்களேன். 52 ஓகேங்களா? ப்ரீமியம். ஓகே. ஸோ நீங்கள் எடுக்கிறத பொறுத்து தான் மேம். லைக் உங்களுக்கு ப்ரீமியம் வேணும்னா நீங்கள் ப்ராம்ப்ட் அது மாதிரி தரணும். ஸோ செட்டப் அந்த கோடில் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, இங்கே சர்ச் பண்ணும்போது எனக்கு அது மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஓகே. யா, எனி அதர் டவுட்ஸ்? Sir, லோகநாதன் சார், நீங்கள் ஏதோ கேட்க வந்து கேளுங்க. okay, இப்ப sir, அவங்க கேட்ட இதுக்கு ஃபாலோ அப் தான். இப்ப பிரீமியம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட ப்ரொஃபைல் மட்டும் தான் எடுக்க முடியும்ல, மத்த கான்டாக்ட் டீடைல்ஸ் எடுக்க முடியாது. எனி மெயில் ஐடி இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி காமிச்ச எடுக்கலாம் சார், எடுக்கலாம். ஆனா அதுக்கு வேற ஒர்க் ஃப்ளோ இருக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிருன்றதுனால தான். இப்போ இது பார்த்துக்கணும் வைங்க. இதுலயும் மோர் ஆர் லெஸ் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபவுண்டர்ஸ்ட்டு இருக்குன்னு வைங்க, ப்ரீமியம் அக்கௌண்ட்ஸ் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எடுக்கலாம் சார். ஃபோன் நம்பர், அவங்க ஆர்கனைசேஷன் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே எடுக்கலாம். ஓகே. இப்போ மெயில் ஐடி கேட்டிங்கல்ல, என்கிட்ட எவ்வளோ மெயில் ஐடி இருக்குன்னு பார்க்குறேன். பட் இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா லைக் இருங்க, மேபி 20% வராது சார். லைக் அவங்களே பிளாக் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க அக்கௌண்ட்லேயே அந்த மெயில் ஐடின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துரும். ஓகே. இப்போ என்கிட்ட இவ்வளோ இதுக்கு மெயில் இருக்கு. மெயில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 1000 இதுக்கு டேட்டா சொன்னேன்னா உங்ககிட்ட, ஆமா, அதில் பார்த்தீங்கன்னா 760 கிட்டோட மெயில் ஐடி என்கிட்ட இருக்கு. அண்ட் ஃபோன் நம்பர்ஸும் மேபி அது பக்கத்தில் இருக்கும் என்கிட்ட. ஸோ அவங்க ஆர்கனைசேஷன்ஸோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் இருக்கு. அது போக அவங்களோட பர்சனல் ஃபோன் நம்பர்ஸ் வந்து ஒரே நிமிஷம் இருக்கான்னு பார்க்க. எங்க பர்சனல் ஃபோன் நம்பர் இதில் இல்லை சார். பட் தேவைப்பட்டுச்சுன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை. தேர் ஆர் டூல்ஸ் ஃபார் தட் ஆல்சோ. லைக் உங்களுக்கு தேவைன்னா இப்போ இதுலேருந்து நான் வந்து லிங்க்டின் கொடுக்குறேன்ல, லிங்க்டின் ஷீட்டு கொடுத்துமே என்னால் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லா டேட்டாவும் எடுக்க முடியும். இந்த ஷீட்டில் இல்லை, பட் தேவைப்பட்டுச்சுன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன். ஓகே. வேற கொஸ்டின்ஸ்? sir, is it சார் உங்களுடைய ப்ரொஃபைல் பத்தி யாரும் சொல்லலைன்னா கொஞ்சம் உங்க நேம், ப்ரொஃபைல், எங்கிருந்து பேசுறீங்க அது சாட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டாதான் குரூப் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய நேம் எல்லாம் அதுல ஜாயின் பண்ணுவாங்க. மேம் யாராவது போடாத இருக்கீங்களா? சார் யாராவது போடாத இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா கொஞ்சம் போட்டு விடுங்க சார். ஓகே சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க திலீப் சார். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. எஸ், யாரோ கொஸ்டின்ஸ்? யா. sir, I mean, for me, it's I'm just running this online academy for kids over there. I mean, spoken and also phonics class. So if a person just search அகாடமி பேர் மேம்? Madipakam Olive Spoken English Academy. ஓகே மேம். I'm also connected to Just Style. So Just Style எனக்கு வந்து I do get the phone numbers, all that. So if I really get connected with you, உங்களோட connect பண்ணனா, so would I be able to get the deals? Because mine is like
I've just got my students' videos, like almost like a testimonials over there. But I don't run an academy right now. It's not offline. I'm doing everything online. Okay. So I want to upgrade because most of my students are connected like all over the world. I don't know about others, but now I've been doing this for 10 years. So now 1,000 தான் சார்ஜ் பண்ணுவேன். அது யாரா இருந்தாலும் சரி, I don't care. So குழந்தை phonics 1,000 தான், spoken English 1,000 per month. And I do have got students. Yes, I'm not saying no for that. I do have got students. But if I want to get the leads more, to the search option, because parents வந்தப்பறம் சொல்லுவாங்க, மேம் எங்களுக்கு தெரியாம போச்சுன்னுவாங்க. So if I have to really get connected with you, would I be able to get the phone number so that I could call? Because only when the parent knows the curriculum, the parents would understand like how the child would really move forward, right? So I think எனக்கு முன்னாடி ஒரு sir கேட்டாங்க, but you said yes also for that. Is it almost the same like how we do go with Justdial or something different? ஜஸ்டைலுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன் மேம். ஜஸ்டைல் என்ன பண்ணுவாங்கன்னா இதே தான். அவங்க என்னன்னா அவங்க ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ Okay. அவங்களோட ஒர்க்கே என்னன்னா ஜஸ்டைல் ஹேஸ் காட் யர் கம்பெனி டேட்டா பேஸ் அண்ட் அவங்க எப்படின்னா பிஸ்னஸ் டைரக்டரி மாதிரி அவங்க எல்லா டேட்டா Okay. பேஸும் எடுப்பாங்க, உள்ள இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அண்ட் அவங்க உங்களுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணி தர மாட்டாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஆலிவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமியை வந்து எல்லாருக்கும் காட்டுவாங்க அண்ட் யார் அப்ரோச் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இது பண்ணுவோம். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு வந்து இந்த பேரண்ட் செக்மெண்ட்டை நான் டார்கெட் பண்றேன்னு வைங்க. ஸோ Okay. நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் உங்களுக்கு தேவையான இது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஐடியில் இருக்க பேரண்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு லொகேஷன் நீங்க சூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு எடுக்கிறீங்கல்ல, ஸோ அதை நீங்க எப்படி என்ன பண்ணணும்னா இப்போ நீங்க வந்து அதை வந்து நீங்க ஆக்சுவலி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நான் லெட்ஸ் சே சென்னைன்றது என்னோட ஏரியா அப்படின்னும் போது சென்னையில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் பெஸ்ட்டாக தெரியணும் அப்படின்னும் போது உங்களோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு லீட்ஸ் வரும் அண்ட் யூ ஆர் டார்கெட்டிங் பேரண்ட்ஸ், கரெக்ட்டுங்களா? Yes, yes. ஸோ அப்படின்றப்ப நீங்க ரன் பண்ண வேண்டியது மெட்டா ஆட்ஸ் அந்த மாதிரி இது. ஸோ அதுவுமே லீட் ஜென்ரேஷன் தான். ஸோ ஜஸ்டைல் பண்ற மாதிரி தான் வரும், பட் இட் வில் பி ஹேப்பனிங் இன் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா? Okay. So I அண்ட் can நான் என்ன சர்வீஸ் தரேன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க மெட்டா ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா ஷீட் வருதுன்னு வைங்க. இந்த டேட்டா ஷீட் வந்து உங்க ஜஸ்டைல்ட்டே இருக்கும், அவங்களும் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இந்த ஷீட் வருதுன்னு வைங்க. இந்த ஷீட்ல நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா இங்க இருக்க ரெண்டு வழி இருக்கு மேம் உங்களுக்கு. ஒன்னு என்னன்னா இவங்க கிட்ட லிங்க்டின் இருக்கா, இவங்க லிங்க்டின்ல வந்து யூ கேன் டெக்ஸ்ட் தம் அண்ட் யூ கேன் கெட் ஆன் அ கால் அண்ட் யூ கேன் க்ளோஸ் த கால். ஓகேங்களா? ஒன்னு. ஸோ கால்ஸ் ஆக்சுவலி லைக் மெசேஜஸ்லாம் எப்படி இருக்கும்னா வைங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி தான் மெசேஜஸ் வரும்னு வைங்க. நான் இப்போ உங்களுக்கு லிங்க் அனுப்பணும்ல, ஸோ நான் வந்து SEO பண்ணி தரேன், வெப்சைட் எல்லாமே பண்ணி தரேன். ஸோ அதை பற்றி எனக்கு இதெல்லாம் ரொம்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மீட்டிங் லிங்க் தரேன். அந்த மீட்டிங் லிங்க் அவங்க புக் பண்ணிட்டு உங்களோட கிளாஸஸ்க்கு வருவாங்க. ஸோ இதுக்கு பதிலாக யூ கேன் டூ இட் இன் வாட்ஸ்அப் ஆல்சோ. ஸோ லீட் ஜென்ரேஷனுக்கு நிறைய ப்ராசஸஸ் இருக்கு. நான் வந்து லீட் லிஸ்ட் ஜென்ரேஷன் தான் நான் பண்றது. பட் இஃப் யூ ஆர் அசோசியேட்டிங் வித் மீ ஐ வில் சஜஸ்ட் யூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நாட் திஸ் இஸ் சம்திங் லைக் ஒரு ப்ராசஸ் நான் வந்து You இன்ஃபியூஸ் talk பண்றேன். about Instagram. Am I right, bro? You talk about this Instagram and Facebook. You call that as digital marketing, right? எஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் பண்றீங்கல்ல, லைக் நீங்க ஒரு Instagram இப்பதான் நான் வந்திருக்கேன். I've got a very good response because students ஓட வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். Because Indians மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பேச மாட்டாங்க, அப்படியே மாத்திடுவேன் அவங்கள. நீங்க Foreigners பேசுற மாதிரி ஆக்சென்ட்லயே பேசுவாங்க. தெரியுது மேம். ஓ அப்படியா? ஓகே, God's grace. குழந்தைகள் அப்படியே மாறுவாங்க. அதை பார்த்தே நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு. ஓகே, ஃபைன். இப்போ ஓகே, நீங்க ஐ வந்து டு ரன் பண்றீங்க ஐ மேம். கான்டாக்ட். இப்போ லெட்ஸ் சே தட் இப்போ ரன் பண்றீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ லெட்ஸ் சே திஸ் இஸ் யுவர் ஆட். யா. ஸோ இப்போ நான் சைன் அப் ஓகே. கொடுத்தேன்னா இட் வில் டேக் மீ அண்ட் இட் வில் டேக் மீ டு த ஃபார்ம். இப்போ இது டைரக்டா பாத்தீங்கன்னா என்ன வெப்சைட் கூட்டு போயிடுச்சு. ஸோ ஐ கேன் புட் ஓகே, சம்திங் ஓகே, டு ஃபைன். வெப்சைட் இல்லாட்டி இப்போன்னு பார்த்துதான். ஓகே, இது பாத்தீங்கன்னா இதுதான் மெட்டா ஆட்ஸ் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க செட்டப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லீட்ஸ் அந்த மாதிரி வருவாங்க. ஓகே ப்ரோ, ஓகே, ஃபைன். ஸோ இட்ஸ் லைக் மோர் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் யூ ஆர் ஹேவிங் அ கோச்சிங் பிசினஸ் மாதிரி, கரெக்ட்டுங்களா? பேசிக்கலி நான் பண்றது Yeah, I've also shared my Instagram, bro. So then I will do one thing. I'll get connected with you. Maybe we'll think about the advertising and all that. Maybe I'll talk to you personally. Yeah. Yeah, sure. Thank You can book the Thank you. meeting with me and yeah, sure. Where are the doubts? Thank you.
டவுட்ஸ் கைஸ், டவுட்ஸ் முடிஞ்சுங்களா? இல்ல வேற ஏதாவது ரொம்ப சில்லியா வேற சப்ஜெக்ட்ல டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்ல முடிஞ்சுனா முடிச்சுக்கலாம். மேம் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? சார் வணக்கம் சார், கார்த்திகேயன். சொல்லுங்க சார். இப்போ அந்த டாரிஃப் சொன்னீங்க இல்லையா, அது எப்படி சார் பெர் ஆனமா எப்படி சார் அது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ லிங்க்டின் மார்க்கெட்டிங் மட்டும் உங்கள்கிட்ட எடுத்துக்கிறேன், எனக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணாம லிங்க்டின் மார்க்கெட்டிங் மட்டும் வேணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் பொறுத்து சார்ஜ் பண்ணுவீங்களா இல்ல டியூரேஷன் பொறுத்துங்களா? இல்ல 1 இல்ல சார், இயர்க்கு நான் எப்படி சார்ஜ் பண்றேன்னா சார், உங்க லிங்க்டின் ஃபுல் ஆக்சஸ் நீங்க எல்லாமே ரன் பண்ணுங்க, எனக்கு கடைசியில லீட் வரணும், எனக்கு கொஞ்சம் மீட்டிங்ஸ் புக் ஆகணும் அப்படி இருக்கீங்கன்னு வைங்க. லைக் 30 நாளைக்கு போஸ்ட் போனேன் எனக்கு, அண்ட் என் லிங்க்டின் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கணும், சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. அப்படின்னா லைக் உங்களோட டோட்டல் ஆக்சஸ் என்கிட்ட தரீங்கன்னா நான் டன் ஃபார் யூ. என் பேக்கேஜை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சார். டன் ஃபார் யூனா உங்க லிங்க்டின் ஃபுல் growth லீட் ஜென்ரேஷன் நான் பண்ணி கொடுத்துருவேன். இல்ல நீங்க கண்டென்ட் ஜென்ரேஷன் கண்டென்ட் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு நானே போஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கு 10. இல்ல எனக்கு நீ சொல்லி கொடு. அதான் அந்த 10,000ன்றது எவ்வளவு டியூரேஷன் கேக்குறேன். ஒரு மந்த்துக்கு சார். டைம் இருக்கும் இல்லையா, ஒரு 3 monthsோ 1 monthோ நீங்க கண்டினியூஸா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அதான் கேக்குறேன். ஓகே ஓகே. டாரிஃப்ஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் போடுங்க சார், லைக் அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேற ஏதாவது இன்னும் டீடைலா வேணும்னாலும் என்கிட்ட மீட்டிங் புக் பண்ணுங்க, நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். லைக் கண்டிப்பா கண்டிப்பா. ஷூர் சார். எஸ் சார். Any other doubts? சார், இதுல நீங்க ஃப்ரீலான்சர்ஸ் மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த கோர்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? லைக் அதுல எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்றது மட்டும். இது என்னன்னா மேம், லைக் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லா கம்பெனிக்கும் தேவைப்படுது. ஓகேங்களா? ஆனா நான் ஒரு ஆள் தான். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா, நான் ஒரு கோர்ஸாக ரெடி பண்ணி நான் இது பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வர கிளைண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எப்படி இருக்காங்கன்னா, பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்காங்க. அண்ட் இல்லாட்டி அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு கம்பெனிஸ்குள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, லைக் ஐ ஸ்டார்ட் டேக்கிங் கோர்சஸ் ஃபார் எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ என்னோட இதுவே என்னன்னா, லைக் ஐ ஹவ் கெப் த சீட் லிமிடெட் டு 20 பேருக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000. 3 months கோர்ஸ் இது. ஓகேங்களா? 2 monthsக்கு வந்து இட் வில் பி டோட்டலி ஆன் லைக் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடும். கிராஃபிக் டிசைனா என்ன, வீடியோ எடிட்டிங்னா என்ன, இதில் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்ல மேம், இது எல்லாமே வந்துடும். அண்ட் 3rd month பார்த்தீங்கன்னா இட் இஸ் யோர் கேம். லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, அவங்களுக்கு பர்சனல் பிராண்டிங் தான் தேவைப்படும். கரெக்ட்டுங்களா? லைக் உங்ககிட்ட ஒரு இ-காமர்ஸ்க்கு ஐடியா இருக்கும் அப்படின்னா இ-காமர்ஸ் வெப்சைட் செஞ்சுட்டு பர்சனல் பிராண்டிங் பண்ணிட்டு அந்த 3rd month வந்து உங்களோட கம்பெனி ஜென்ரேஷனுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுனா பண்ணுவேன். இஃப் ஐ எம் கெட்டிங் எ ஷேர் ஆர் இஃப் யூ கேன் உங்களோட கம்பெனியோட மார்க்கெட்டிங் பட்ஜெட்டில் எனக்கு ஏதாவது ஷேர் வந்துச்சுன்னா ஓகே, அப்படி நான் வந்து உங்களை பூஸ்ட் பண்ணி விடுவேன். ஓகேங்களா? ஒரு வழி. இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணணும் அப்படின்னு வைங்க. ஃப்ரீலான்சிங் வந்து நான் என் சைடில் கிளைண்ட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி விடுவேன். அதை தவிர்த்து உங்களுக்கு வெளியில் ஒரு கிளைண்ட் கிட்ட நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நான் பிச் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இப்போ நீங்கள் கிளைண்ட் கிட்ட பிச் பண்ணுறீங்கன்னா அவர் என்ன கேட்பார் உங்ககிட்ட, உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கு அப்படின்னு கேட்பார். கரெக்ட்டுங்களா? அந்த ஸ்கில் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்வால வந்து நான் கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டிங் சொல்லி கொடுத்துருவேன் மேம். ஓகேங்களா? ஓகே. அது போக SEO இருக்கு, கண்டென்ட் ரைட்டிங் இருக்கு, அது போக இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் அண்ட் மெட்டா ஆட்ஸ். ஓகே. இப்போ நீங்க உங்க சைடுல இருந்து ஃப்ரீலான்சிங்கான சப்போர்ட்டும் உங்க சைடுல இருந்து கொடுப்பீங்க, லைக் கஸ்டமர் சப்போர்ட்ஸ். கரெக்ட். ஓகே. நீங்க கிளைண்ட் லாக் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி விடுவோம் மேம். ஸோ இது ஒரு 3 months கோர்ஸ்ன்றதுனால இப்போ எனக்கு ஆல்ரெடி இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன், இந்த மீட்டிங்லேயே எனக்கு 2-3 கிளைண்ட்ஸ் வந்திருப்பாங்க ஆல்ரெடி. எஸ் ஆர் நோனாலும் இட் இஸ் என்ன சொல்றது, நீங்க அவாய்ட் பண்ண முடியாத ஃபேக்ட் அதுதான். ஸோ அப்படின்ற போது என்னால் 3 கிளைண்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஐ ஸ்டார்ட் ஹைரிங் பீப்புள். ஸோ ஃப்ரீலான்சிங்காக என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட ஏதாவது ஒர்க் கொடுத்து நான் அப்படி ஏதாவது சார்ஜ் பேசி நான் ரன் பண்ணிடுவேன். அண்ட் அது போக நீங்கள் வெளியில் இருக்க கிளைண்ட்ஸே அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் ஃப்ரீலான்சிங் உங்ககிட்ட லேர்ன் பண்ணிட்டு அகைன் உங்ககிட்டயே ஹையர் பண்ற மாதிரி இருக்குமா? லைக் இல்லைன்னா வேற யாராவது உங்களுக்கு ரெஃபர் பண்றதா இருந்தாலும் ஓகேவா? லைக் அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பீப்புள்ஸ்.
அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் மேம். லைக் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிளைண்ட் கிட்ட ஒர்க் பண்ணணும்னா நான் வேற ஃப்ரீலான்சிங் கிளைண்ட் கொடுத்துருவோம் உங்ககிட்ட, நீங்க ஒர்க் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஓகே வந்து என் கூடயே டிராவல் பண்ணி ஒர்க் பண்ணணும்னாலும் ஓகே தான். லைக் என் கிட்ட இருக்க கிளைண்ட்ஸ்க்கு நான் உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து நான் ஒர்க் வாங்கி கொடுத்துருவேன். ஸோ மோர் ஆர் லைக் இப்போ நீங்க என் கூட டிராவல் பண்ண ஓகேவா, இல்லாட்டி இல்ல நான் வந்து தனியா இண்டிபெண்டா நான் ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் வில் சப்போர்ட் யூ தர். ஏன்னா இது ஓகே ஹை டிமாண்ட்ல இருக்கு அண்ட் ஒரே ஆள் நிறைய ஒர்க் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அப்படின்றப்ப திஸ் இஸ் த கிரேட் வே ஐ ஃபெல்ட். லைக் ஒரு சம்மர் கோர்ஸ் வருது, நான் 20 பேருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் தெளிவாக சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபியூச்சர்ல வந்து இப்போ ஹை அமௌண்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் வராங்கன்னா எனக்கு ஹேண்டில் பண்றதுக்கு இருப்பாங்கல்ல. ஓகே ஓகே இப்போ ஃப்ரீலான்சிங்ல வந்து நீங்க இந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் வந்து நீங்க டீச் பண்ணிடுவீங்க. ஆமாமா, ஃப்ரீலான்சிங்ன்றதை நீங்க தனியா வச்சுக்கோங்க மேம். லைக் அது பாத்தீங்கன்னா நீங்க உங்களை மார்க்கெட் பண்ற விதம், உங்ககிட்ட ஸ்கில் என்ன ஓகே இருக்கும்னா கேன்வா இருக்கும், எஸ்இஓ இருக்கும். ஒரு வெப்சைட் நீங்க ரெடி பண்ணிட்டு அதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்ககிட்ட சேல் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஸ்கில் வந்துடும் மேம். அது போக நீங்க வந்து உங்களையே நீங்க வந்து ஃப்ரீலான்சரா காட்ட போறீங்களா, இல்லாட்டி நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிசினஸ் இருக்கு நீங்க அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போறீங்கன்றத பொறுத்து தான். ஓகே அண்டர்ஸ்டுட். யா ஷூர். ஸோ எனி அதர் டவுட்ஸ்? சரி, நீங்க இப்போ மந்த்லி 10,000 சொன்னீங்க இல்லையா, அது எத்தனை போஸ்டர் வரும் சார்? இப்போ டிஜிட்டல் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இயர்லி ஒருத்தர் 10,000 ரூபாய் வாங்குறாரு, 52 போஸ்டிங் கொடுக்குறாரு. ஆனா நீங்க என்ன மாதிரி கொடுப்பீங்க சார்? நான் வந்து ஒரு வாரத்துக்கு 4 போஸ்ட் தருவேன் மேம். ஓகே ஓகேங்களா? அண்ட் அவருக்கும் எனக்கும் நான் வித்தியாசம் சொல்றேன். அவர் வந்து 52 போஸ்ட் தராருல உங்களுக்கு, ஓகே கரெக்ட்டுங்களா? ஆனா நான் அதை ஆக்சுவலி எப்படி நான் காம்பன்சேட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து எஸ்சிஓ அண்ட் அந்த மாதிரி சர்வீசஸ்ல காம்பன்சேட் பண்றேன். ஓகேங்களா? அவரை வந்து என்ன பண்ணுவார்னா 52 போஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளவுதான் அவரோட ஒர்க் ஓவர் அப்படின்னும் போது அந்த 10,000 கரெக்ட் வேல்யூபிள். பட் நான் என்ன பண்றேன், ஒரு வாரத்துக்கு நான் 4 போஸ்ட் தரேன்னா உங்களோட பயோ, கவர் போட்டோ, டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் நான் ஷெட்யூல் பண்றேன்ல மேம், அதில் நான் ஆர்டிக்கல் போடுவேன் அண்ட் எஸ்இஓ ரிலேட்டட் நான் ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ என்னோட லிங்க்டின் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மோர் ஆர்லெஸ் ஐடியா கிடைச்சிடும். ஸோ என் லிங்க்டின் எப்படி இருக்கோ நான் அதே மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி லீடு மேக்னெட் ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த மாதிரி போஸ்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும். அண்ட் என் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சிலது டெக்ஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது நான் சொன்னேன்ல சார், இந்த போஸ்ட் போட்டு எவ்வளோ 1 hour ஆகுது, அதுக்குள்ளேயே 8 இம்ப்ரெஷன்ஸ் என்னால் கொண்டு வர முடியாது. ஓகே, வீக்லி 4னா அப்போ உங்களுக்கு 16 போஸ்டர்ஸ் வரும்னா மந்த்லி? ஆமாம் 16 போஸ்ட் வரும். அண்ட் இப்போ உங்களுக்கு திடீர்னு வந்து இப்போ வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் வில் டூ இட். லைக் அதில் இஷ்யூஸ் இல்லை மேம், அது என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன்னா லைக் அவர் 52 போஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும்ல. ஓகே அதுக்கான ஆன்சர் தான் நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்ன ரீசன்னா நான் ஆர்டிகல்ஸ் அண்ட் கண்டென்ட் ரிலேட்டட் அந்த கீவேர்ட்ஸ், எஸ்இஓ அந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்கு. ஸோ நான் அது கவர் பண்ணுறேன் உள்ள. லீட் இது ஜெனரேஷன் தவிர பிசினஸ் ஃபுல்லாக எந்த பண்ணிட்டேன். அளவுக்கு க்ளோஸ் ஆகும் சார் என்ன மேம்? இது போடுறதுனால? பிசினஸ் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகும் சார்? நம்மளுடைய பிசினஸ் எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி growth ஆகும், எந்த அளவுக்கு கன்வர்ஷன் ஆகும்? அது உங்களோட பிஸ்னஸ் பொறுத்து மேம். அண்ட் இதை வந்து நம்ம ரொம்ப ஓப்பன் ரைட்டாக சொல்லணும்னு வைங்க. இப்போ உங்களோட பிஸ்னஸ் என்ன சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்ல முடியும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்னா மேட்ரே இல்லை, அந்த மாதிரி சொல்லுங்க. மேம் காவ்யா மேம், இதை நீங்க கான்டாக்ட் நம்பர், சாரோட கான்டாக்ட் நம்பர் நான் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். நீங்க பர்சனலா கால் பண்ணி கேளுங்க. இப்போ அவர் இடத்துல செக்ஷன்ல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் என்கொயரி பண்ணுங்க மேம். ஸோ அமௌண்ட், ஸோ மற்ற ஏதாச்சும் டியூரேஷன்ஸ் விஷயம்லாம் நீங்க பர்சனலா கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே மேம். ஓகே, இப்போ அர்ச்சனா மேம் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சாட்ல லிங்க் போடுறேன். நான் உங்களை கால் பண்றேன் சார். பண்ணிட்டு நீங்க என்கிட்ட இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க சார். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் லைக்? நோ சார். அர்ஜுன் சார், இப்போ ஒரே டைம்ல சோஷியல் மீடியா அண்ட் லிங்க்டின் எல்லாத்துலயுமே நம்மளால வந்து லைக் மெசேஜஸ் சென்ட் பண்ண முடியுமா? லைக் இமெயில் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபேஸ்புக், அவங்களோட இன்ஸ்டா, அண்ட் அதே டைம் லைக் 360 டிகிரியில் வந்து நம்மளால ஒரே கிளைண்ட் தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆர்கிடெக்ட் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து லிங்க்டின்லேயும் மெசேஜ் போயிருக்கணும், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் மெயில் இது எல்லாமே எனக்கு போயிருக்கணும் அப்படின்னா அதை ஆட்டோமேட் பண்ண முடியுங்களா?
நீங்கள் கேட்குறது வந்து ஆம்னி சேனல் மார்க்கெட்டிங் மேம். ஆனால் அதில் என்னென்ன இஷ்யூனா சோஷியல் மீடியானா பண்ணிக்கலாம் மேம். ஆனால் இமெயில் மார்க்கெட்டிங் அது ஒரு தனி சிஸ்டம். ஓகேங்களா? நீங்கள் அதை தவிர்த்து கேட்குறது ஃபேஸ்புக் பண்ணலாம். இருங்க, என்கிட்ட ஆல்ரெடி லிஸ்ட் இருக்குது என்னது இதெல்லாம் பண்ணலான்னு. அதான் மேம், ஃபேஸ்புக் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் பண்ணலாம், ட்விட்டர் பண்ணலாம். அது போக வாட்ஸ்அப் அண்ட் இது பண்ணிக்கலாம். பட் அதுக்கேற்ற மாதிரியும் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்லேருந்து எல்லாம் தேவைப்படுது. ஸோ நீங்கள் அதுவும் பார்க்கணும். சார் எனக்கு ஸ்கிராப்பிங் இல்லாம மெசேஜஸா சென்ட் பண்ணணும். இப்போ லிங்க்டின்ல சென்ட் ஆகுற மாதிரி அங்கேயும் சென்ட் ஆயிருக்கணும். அந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியும் மேம். பண்ணலாம். அது சோஷியல் மீடியா போஸ்ட் போடுற மாதிரி நம்ம மெசேஜஸ் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். லிங்க்டின் தவிர எல்லாமே பண்ணலாம். லிங்க்டினுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட லைக் என்ன சொல்கிறது ரூல்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதுக்கு மட்டும்தான் இந்த ஃபேண்டம் பஸ்டர். அதை தவிர்த்து நீங்கள் மிச்ச சாஃப்ட்வேர்லாம் வச்சுருக்கீங்க, ஒரு லிஸ்ட்டாக இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்புறீங்கல்ல, அதெல்லாமே அவங்க அந்த கம்பெனி பேன் பண்ணாத அளவுக்கு எவ்வளோ ரன் பண்ண முடியுமோ பண்ணலாம். லிங்க்டின் கம்பேர் பண்ணல இட் இஸ் பிரிட்டி மச் ஈஸி தான். யா ஓகே சார். ஓகே. Any other questions? மேம் உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் யாராவது சாட் பாக்ஸ்ல போடாத இருந்தா அது கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க மேம். சார் நீங்களும் சார் யாராவது உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? யாருக்காவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா திலீப் சார் கிட்ட? இவ்வளவு நேரம் நம்மளுக்காக இவ்வளவு பொறுமையா ரொம்ப அழகா இந்த சின்ன வயசுல இந்த அளவுக்கு எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. சூப்பர் சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கொஸ்டின் ஏதாவது இருக்குங்களா மேம்? சார் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஹலோ, ஐ அம் கவின். எஸ் கவின். உங்க வாய்ஸ் ஆடிபிளா இல்ல, கொஞ்சம் லவுடா பேசுங்க. ஹலோ, கேக்குதா சார்? யா கேக்குது. இப்போ சொல்லுங்க. லிங்க்டின் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டேட்டா இப்போ வந்து நம்ம கேதர் பண்றோம் இல்லையா, கூகுள் ஷீட்ல இருந்து நம்ம அதே மாதிரி இப்போ வந்துட்டு சைட்லயும் நம்ம போஸ்ட் போடலாம்னு சொல்லி இப்ப சொல்றீங்க. இப்போ எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துட்டு என்னோட கஸ்டமருக்கு வந்து ஒரு கேம்பெயின் ரன் பண்றோம் அப்படின்னா அது இப்ப என்னால பண்ண முடியுமா வாட்ஸ்அப்ல? உங்ககிட்ட ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு. இப்ப இங்க பாருங்களேன், அதுக்கு டூலே இருக்கு. பட் நான் சொல்றேன். இப்போ இது குரோம் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கு சார். இது பாத்தீங்கன்னா ஓகே, நீங்க வெறும் வாட்ஸ்அப் மட்டும் தானே கேட்டீங்க, அதனால நான் சொல்றேன். இதெல்லாம் தனித்தனி ஒர்க். இது நீங்க பண்ணாலும் ஓகே தான். பட் இதே ஆக்சுவலி ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ புதுசா ஒரு நியூ ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ண போறேன். ஸோ அதுக்காக என்னோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஓகே என்ன ப்ராடக்ட்? கார்மெண்ட்ஸ். புரியல சார். டிஷர்ட், கார்மெண்ட் டிஷர்ட். ஆமா. சரி, ஓகே. என் ஸ்க்ரீன் தெரியுதா சார்? தெரியுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னோட இது ஃபோன் நம்பர்ஸ் ஓகேங்களா, என்கிட்ட இருக்கிறது. ஓகே. இது நீங்கள் சாட்ஜிபிடியில் கொடுத்து இந்த மாதிரி ஃபோன் நம்பர் லிஸ்ட் எடுத்துட்டீங்க வைங்க, இந்த மெசேஜ் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணிட்டு வேற ஸ்க்ரீன் போகலன்னா அப்படின்னா இதுவே உங்களுக்கு வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துரும். ஓகே. இது எப்படி சார் பெய்டு சார்? இல்லை, இது வந்து அன்பெய்டு சார். லைக் இது ஆட்டோமேட் பண்ணிடும். இது வந்து இப்போ நீங்கள் இதுலேயே வந்து ஃபோட்டோவும் போட்டு அனுப்பிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வேணா ஒன்று ரன் பண்ணுறேன். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், ரன் பண்ணி காட்டுறேன். 75 400 14 663. 663. வேற ஏதாவது நம்பர் இருக்குங்களா? இது ஒன்று. சரி, வேற யாராவது? ஓகே, இந்த ஒரு நம்பரை வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோட லிங்க்டின் ஐ மீன் லைக் என்னோட கோர்ஸ் பற்றி நான் சென்ட் பண்ணியிருக்கேன்ல. எஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கா, லைக் இது முடியும் போது உங்களுக்கு சென்ட் ஆயிருக்கும். மோஸ்ட்லி வந்துருச்சான்னு செக் பண்ணுங்க.
வந்துருச்சு இது மாதிரி நீங்க ஒரு வந்துருச்சு சார். முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பேன் பண்ணாத அளவுக்கு பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஸ்பேம் ஆகுமா சார் இது? ஆமா ஆமா, வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஒரு நாளைக்கே ஒரு 30-40 அதோட லிமிட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். ஓகே. நார்மலா வாட்ஸ்அப்ல அனுப்பலாமா இது? என்ன சார்? இது நார்மலா ஆட் வாட்ஸ்அப் பண்ணீங்க இல்லையா, அது இன்னொரு தடவை கொஞ்சம் காமிங்களா, எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்களே. ஆமா ஆமா, நார்மல் வாட்ஸ்அப் தான். அது ஒரு வாட்டி கொஞ்சம் இன்னொரு வாட்டி பண்ண முடியுமா சார்? நம்பர் சொல்லுங்க சார். இல்ல இது வந்து கூகுள் ஸ்டோர்ல இருக்குங்களா? ஆமா, இது இப்ப குரோம் எக்ஸ்டென்ஷன் தான், லைக் குரோம் எக்ஸ்டென்ஷன் தான். இது இப்போ உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ண தெரியுங்களா? ப்ரீமியம் சென்டர் வாட்ஸ்அப் சென்டர் நீங்க டைப் பண்ணி பாருங்க சார். இதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன், லைக் குரூப்ல போட்டு விட்றேன். ஸோ ஐ ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். ஸோ அதான் இப்போ நீங்கள் அந்த லிங்க்ல போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ யூல் கெட் இட் தேர். ஓகே. எல்லாத்தையுமே உங்களுக்கு ஈஸி தான். அதுக்கப்புறம் இதில் கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த ஃபார்மேட்டில் போட்டு உங்கள் மெசேஜ் இதில் அட்டாச்மெண்ட்ன்றது என்ன சார்? இது தான் உங்கள் ஃபோட்டோலாம் அனுப்பிடுங்க சார். ஃபோட்டோஸ் மட்டும் தான் போகுங்களா இல்லை வீடியோஸ் பிடிஎஃப் கிளிப்ஸ் எல்லாமே பண்ணலாம் சார். ஓகே. ஜென்ரலாக என்ன அனுப்புவீங்க எல்லாமே அனுப்பலாம், வீடியோ கூட நம்ம வாட்ஸ்அப்ல யூஸ்வலா எதாவது அனுப்ப முடியுமா, அதெல்லாம் அட்டாச் ஆமா பண்ண ஆமா ஆமா. முடியுமா? எஸ். தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க, லைக் யூ கேன் ஈவன் புட் இட் இன் chat box. I'll just address it quick. சார் இப்போ நீங்க ஆட்டோமேஷன் சர்வீஸ் மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டும் தரோம் மேம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் வந்து கிளைண்ட் மாறும். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் கிளைண்ட். பட் நான் இப்போ சொல்லித்தர எல்லாமே சர்வீஸாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கலி இதில் இருக்க டூல்ஸோட இது இப்போ இருக்க எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் அவங்க இந்த டூல்ஸை தாண்டி வந்துருக்க முடியாது. இதில் இருக்க எல்லா டூலுமே எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஐ ஹவ் ஸ்பெண்ட் அரௌண்ட் 1.5 years லேர்னிங் இட். அண்ட் அதை போக நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாமே நான் சொல்லித்தரேன். அண்ட் ஸோ என்னால் ஒர்க்கும் பண்ண முடியும். ஸோ ஐ ஒர்க் அஸ் அன் ஏஜென்சி ஆல்சோ. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீட்ஸ் இருந்துச்சுன்னா ஐ வில் பி ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை இட். அண்ட் இப்போ உங்களுக்கு லைக் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஐடியா மட்டும்தான் இருக்குனாலும் யூ கேன் பிட்ச் இன் டு மை calendar and I'll book a timing out for you. Mr. Arjun, Yes. this is Krishnaraj. Yes, sir. In fact, I am interested to learn teaching கத்துக்கலாம் தான், but question of time. நமக்கு உட்கார நேரத்துக்கு 4 ஃபோன் வரும், நேரத்துக்கு வந்து we cannot able to spend time to learn the things. I mean it very practical. So எனக்கு வந்து பார்த்தா லிங்க் என்னுடைய ப்ரொஃபைலில் வந்து டோட்டலாக வந்து I need to change that LinkedIn profile. டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணி because it actually கனெக்ட்ஸ் வித் ஆல் டாப் பீப்புள். அது கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு அந்த போஸ்டிங்லாம் பண்ணி தரீங்களா எனக்கு? ஷியோர் சார், பண்ணலாம் சார். நீங்கள் என் நம்பர் இருக்குல்ல சார் உங்ககிட்ட வாட்ஸ்அப்? ஆமாம் இருக்கு, நம்பர் எடுத்து நம்பர்